ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்துவது, கால் டாக்ஸி செயலிகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்கள் சென்னையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினிஷ் சரவணன். வணக்கம் வினிஷ், விவரங்கள் என்ன? மீட்டர் கட்டணத்தை உயர்த்துவது, கால் டாக்ஸி செயல்களை கட்டுப்படுத்துவது என 5க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னை உட்பட 4 மாவட்டங்கள்ல காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 12 மணி நேரம் ஆட்டோ தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2013ஆம் ஆண்டுதான் ஆட்டோமீட்டர் கட்டணம் மறுநிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் அப்போது குறைந்தபட்ச தூரத்திற்கு 25 ரூபாயும், ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும் உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பின்னர் 12 ஆண்டுகள் ஆகியும் ஆட்டோ கட்டணம் மாற்றியமைக்கப்படவில்லை. தொடர்ந்து விலைவாசி உயர்ந்து கொண்டு வருகிறது. எரிபொருட்களின் விலையும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. உதாரணத்திற்கு அப்போது 1 லிட்டர் பெட்ரோல் 55 ரூபாய்க்கு கிடைத்த நிலையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 102 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படக்கூடிய நிலையில, அது மட்டுமல்லாமல் பைக் டாக்ஸிகளின் வரவும் அதன் பின்னால் ஆட்டோ பயன்படுத்தும் எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லாத அதே சமயம் சொந்த தேவைக்குள்ள பைக்குகள் மூலம் வாடகை சவாரி செய்வதை அரசு தடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை கடந்த 6 மாதத்துக்கு மேலாகவே தமிழக அரசிடம் ஆட்டோ தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதன் நிலையில் தான் இந்த பல்வேறு கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு தற்போது வரை நிறைவேற்றாத நிலையில இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உட்பட 4 மாவட்டங்கள்ல சுமார் 1.5 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்துல மருத்துவமனைகள் போன்ற அத்தியாவசிய பணிகளுக்கு ஆட்டோ இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலைநிறுத்த போராட்டம் மட்டுமல்லாமல் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானம், அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தாரப்பூர் டவர் உட்பட பல்வேறு 4 இடங்கள்ல ஆர்ப்பாட்டத்தை நடத்தவும் ஆட்டோ தொழிற்சங்க ஓட்டுநர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் அத்தியாவசிய பணிகளுக்காக செல்வோருக்கு மட்டும் ஆட்டோக்கள் இயங்கும். அதாவது அவசர தேவைகள், மருத்துவமனைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோருக்கு மட்டும் ஆட்டோக்கள் இயங்கும். பிற சேவைகளுக்கு ஆட்டோ இயங்காது என ஆட்டோ தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிறார்கள். முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டபடி தற்பொழுது சென்னையில் பல்வேறு இடங்களிலும் ஆட்டோக்கள் செயல்படாமல் அந்தந்த நிறுத்தங்களிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு தரப்பிலிருந்து கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினிஷ் சரவணன்.